தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர் லாவண்யா தரும் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, வாக்குப்பதிவு மையங்களுக்கு என்னென்ன பொருட்களை அனுப்பும் பணிகள் தீவிரப்பட்டு வருகின்றன, தற்பொழுது நடைமுறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் லாவண்யா. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. 233 தொகுதிகளுக்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அந்தந்த தொகுதிகளுக்கான தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இன்று அவைகள் வேட்பாளர் முன்னிலையில் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்புவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை பொறுத்தும், அதே போன்று அந்த வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்தும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாகனம் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வாகனத்தில் ஒவ்வொரு தொகுதியும் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் 17 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 17 மண்டலங்களுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் அவர்கள் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு செல்வார்கள். சைதாப்பேட்டையை பொறுத்தவரையில் 17 வாகனங்கள் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமல்லாது அதனுடன் கட்டுப்பாட்டு கருவியும் அனுப்பப்படுகிறது. அதே போன்று அந்த வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு தேவையான உபகரண பொருட்கள், குறிப்பாக மை, அது மட்டும் இல்லாமல் சீலை அதாவது இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களுமே சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீலை பிரிப்பதற்கும் மீண்டும் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அதனை சீல் செய்து மீண்டும் வாகனத்தில் ஏற்றும் வரை அனைத்து விதமான பொருட்களும் அந்த வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இந்த வாகனம் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த வாகனத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அந்தந்த தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு வாகனத்திற்கு ஒரு காவல்துறையினர் உடன் 4 பேர், அதாவது 4 காவல்துறை அதிகாரிகள், அதாவது காவல்துறை உதவி ஆய்வாளருடன் 4 காவல்துறையினர் செல்வார்கள். அதே போன்று மண்டல பொறுப்பாளர்கள் எனக்கூடிய ஜோனல் பார்ட்டி என்பவர்கள் 3 பேர் உடன் செல்வார்கள். எனவே இந்த அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பான முறையில் தற்பொழுது அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்டு பாதுகாப்பாக அந்தந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்கும் வரையில் வெப் கேமரா மூலமாக கண்காணிப்பது, அது மட்டும் இல்லாமல் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களின் வாக்குப்பதிவையும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. எனவே அவைகளுக்கான உபகரணங்களும் கொண்டு செல்லப்படுகிறது. வசந்த், லாவண்யா, மொத்தம் எத்தனை தேர்தல் அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய பணி என்னென்ன? சென்னையை பொறுத்தவரையில் மொத்தமாக 3771 வாக்குப்பதிவு மையங்கள் வாக்குப்பதிவு அந்த மையங்களுக்கு ஏற்றவாறு ஒரு மையத்திற்கு 4 அலுவலர்கள், அதாவது பிரிசைடிங் ஆஃபீஸர் எனக்கூடிய தேர்தல், அதாவது அந்த வாக்குச்சாவடிக்கான அலுவலரும், அதே போன்று அவருடன் 3 போலிங் ஆஃபீஸர் எனக்கூடிய வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அலுவலர்களும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நுண் பார்வையாளர் எனக்கூடிய மைக்ரோ அப்சர்வரும் இருப்பார். எனவே சென்னையை பொறுத்தவரையில் 20,000க்கும் அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 4 பேர், அதாவது பிரிசைடிங் ஆஃபீஸருடன் 3 போலிங் ஆஃபீஸர் என்று இருப்பார்கள். ஆனால் 1500க்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு போலிங் ஆஃபீஸர் எனக்கூடிய வாக்குப்பதிவு அலுவலர் கூடுதலாக ஒருவர் இருப்பார். அதாவது ஒரு பிரிசைடிங் ஆஃபீஸரும் 4 போலிங் ஆஃபீஸர், அதாவது 1500 வாக்காளர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் இவ்வாறு இருப்பார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே 20,000க்கும் அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான இறுதி நாள் பயிற்சி இன்று நடைபெற்று வருகிறது. அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் இந்த அலுவலர்களுக்கான சான்றிதழ் உத்தரவை வழங்குவார். அதாவது அவர்கள் எந்த வாக்குப்பதிவு மையத்தில் பணியாற்ற வேண்டும் என்பதற்கான உத்தரவை அவர் வழங்குவார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் நாளைக்கு அந்த வாக்குப்பதிவு மையத்தில் அவர்களுக்கான பணியை மேற்கொள்வார்கள். வசந்த், லாவண்யா, தேர்தலுக்காக செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் பற்றிய தகவல்களை தெரிவித்தமைக்கு நன்றி லாவண்யா.